புதுச்சேரி நகராட்சி மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரிக்ஷா ஆட்டோவை 37 பெண் ஓட்டுநர்கள் ஓட்டி வருகின்றனர். இந்நிலையில் ரிக்ஷா ஆட்டோ ஓட்டுநர் பரமேஸ்வரி நேற்று முன்தினம் புதுச்சேரி விக்டர் சியோனல் வீதியில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே சவாரி ஏற்றியுள்ளார். இதனை கண்ட அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பரமேஸ்வரியிடம், இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நாங்கள் ஆட்டோ ஓட்டி வருகிறோம், நீங்கள் இங்கே சவாரி ஏற்றக்கூடாது என தகராறு செய்துள்ளனர். அப்பொழுது பரமேஸ்வரிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இந்த சம்பவம் குறித்து பரமேஸ்வரி புதுச்சேரி நகராட்சியில் ஆட்டோ ரிக்ஷா பொறுப்பு மேலாளர் விஜய மோகனராஜியிடம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை அறிந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று காலை பெரியகடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தது குறித்து கேள்வி எழுப்பினர். தங்களது ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து சவாரி ஏற்றி சென்றதால் நாங்கள் எப்படி பிழைப்பது என்று கேட்டதாக விளக்கமளித்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் பெரியகடை காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.